தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற இந்த இரவு நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. புத்தாண்டு என்கின்ற பெயரில் நடுஇரவிலே குடித்துவிட்டு கும்மாளம் அடித்து ரோட்டில் செல்வோரெல்லாம் கையை பிடித்திருந்து தமிழகத்தில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நட்சத்திர விடுதியிலே ஆபாச நடனம் ஆடுவது நம்ம நாட்டுக்கு பொருந்தாது. நம்முடைய புத்தாண்டு என்பது சித்திரை ஒன்று மட்டுமே. நம்முடைய புத்தாண்டானது ஆலயத்தில் தரிசனம் பண்ணுவது மட்டும்தான். நடுஇரவில் குடித்துவிட்டு கும்மாளம் போடுவது தமிழர்களுடைய கலாச்சாரம் அல்ல. அரசாங்கம் இதை தடை செய்ய வேண்டும். டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு மதுக்கடைகளை பூட்ட வேண்டும். சாதாரண நாளில் மதுக்கடைகளை 10 மணிக்கு பூட்டுகின்ற அரசாங்கம் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அனுமதி அளிப்பது சட்டவிரோதமானது. இளைஞர்களை குடிக்க வைப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். இந்த சமுதாயம் குடித்து சீரழிய வேண்டும் என்பதற்காக இந்த அதிகாரிகள் முயற்சி செய்கின்றார்கள். அதனால இந்து முன்னணி கோரிக்கை விடுக்கின்றது. டிசம்பர் 31ஆம் தேதி அன்னைக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும். நட்சத்திர விடுதிகளுக்கு சிறப்பு அனுமதி அளிக்கக்கூடாது. அவங்க புத்தாண்டு கொண்டாடினா அவங்க வீட்டில் கொண்டாடட்டும். அவங்க மத வழிபாட்டத்தை கொண்டாடட்டும். நடுரோட்டில் கொண்டாடுவது குடித்துவிட்டு கும்மாளம் பண்ணுறது இந்த நாட்டுக்கு விரோதமானது. தீபாவளி பண்டிகை என்று மட்டும் இரவு 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கக்கூடாது என்கின்ற மாசு கட்டுப்பாட்டு வாரியம். ஆனா இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு அனுமதி அளிப்பது எப்படி? ஆங்கில புத்தாண்டுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்கின்றது. உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாங்க? 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கக்கூடாது சொல்றாங்க. அது தீபாவளி சொல்றாங்க. ஏன் இந்த டிசம்பர் 31 சொல்றது இல்ல? அதனால மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் டிசம்பர் 31ஆம் தேதி 10 மணிக்கு மேல பட்டாசு வெடிக்கக்கூடாது, அப்படி வெடிப்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து முன்னணி கோரிக்கை வைக்கின்றது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் தலையிட்டு இந்த புத்தாண்டை தடை செய்ய வேண்டும். அவங்க புத்தாண்டு அவங்க இடத்தை கொண்டாடும் நடுரோட்டில் ஆடிப்படுகின்ற புத்தாண்டை தடை செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.